ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவு நம்ம டேப் வச்சு அந்த ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து நம்ம லைனிங் கிளாத்தில் போட்டு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாத்தில் தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளுக்கு கிளாத் நம்ம கடையில் வாங்கிட்டு அப்படியே வச்சுருவோம். அது அதே மடிப்போல் கசங்கி ஒரு மாதிரி சுருங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சிரமம் பார்க்காம நீட்டாக அயன் பண்ணி நம்ம எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்துக்கு லைனிங் போட தேவையில்லை. ஆனால் அவங்க கொடுத்துருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நூல் நூலாக வர மாதிரி இருக்கிறதுனால லைனிங் போட்டே ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸ். எப்படி நம்ம கிராஸ் கட் கரெக்டாக போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். பேக் சைடு இந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸுமே கசங்கி இருந்ததுன்னா அதையும் நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் எவ்வளோன்னு பார்க்கும். ஸோ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கழுத்தை ரொம்ப விரிக்காமல் கரெக்டாக வச்சு பாருங்கள். ஸோ 11 இன்ச் இருக்குது. அதை நம்ம 2ஆக மடித்தோன்னா 5.5, அதையும் 2ஆக மடித்தோன்னா 2.75. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான கழுத்து அகலம். இப்போது உடம்பு சுற்றளவு பார்ப்போம். ஸோ இந்த சைடு அக்கல்லேருந்து அந்த சைடு அக்கல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 19.5 இன்ச் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு கிளாத்தை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எனக்கு அந்த ஆம்கோல் சைடு ஒரு மாதிரி மடங்கிக்கிட்டே போச்சு. அதனால் 2 பக்கமும் குண்டூசி வச்சு குத்தி வச்சுருக்கேன். ஸோ இடுப்பு சுற்றளவு 17.5. இப்போது கழுத்து உயரம், ப்ளவுஸோடைய உயரம். ஸோ உயரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு 14 இன்ச்சு. ஓகே, 14 இன்ச்சு வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பின் கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா டேப் அந்த மாதிரி நேராக பிடிச்சிட்டு நம்ம கழுத்து வளைவு எங்கே முடியுதோ அந்த ரவுண்டு அந்த இடத்துல மடக்கி பிடிச்சோன்னா கரெக்டான அளவு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு பார்த்துக்கலாம். அந்த ரவுண்டு எங்கே வருதோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி ஸ்கேலை வச்சிங்கன்னா அந்த டேப்பில் கரெக்டான அளவு தெரியும். இந்த மாதிரி டானா ஷேப்பில் இருக்கும். ஸோ 7.5 இன்ச் இருக்குது கழுத்தோடைய இறக்கம். அதே மாதிரி தான் ஆம்கோல் இறக்கமும். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக டேப்பை பிடிச்சிட்டு நம்ம அந்த ஆம்கோல் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மடக்கி பிடிச்சோன்னா கரெக்டான அளவு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 5.25 இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஆம்கோல் முடியுது இல்லையா, நம்ம கை ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 8.5 இன்ச் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் 8.5 இன்ச் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு 8.25 மேலே தள்ளி மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். எப்படினாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சுற்றளவு பார்த்திங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கையோடைய அளவு எல்லாம் எடுத்துக்கலாம். கையோடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இழுத்து பிடிச்சி பாருங்கள், 6 இன்ச் இருக்குது. இப்போ கையோடைய உயரம் 6.5 இன்ச்சு. 6.5 இன்ச் இருக்குது. இப்போ அடிக்கை உயரம், இந்த உயரம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்து வச்சு பார்க்கணும். ஸோ 3 இன்ச் இருந்தது, எனக்கு 3 இன்ச் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அளவெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் மடித்து வச்சுட்டு லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா க்ராஸ் கட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த உள்ள லைனிங் கிளாத்தில் அந்த நூல் கோடு கோடாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ராஸில் இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ்னால் அந்த லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். க்ராஸ் கட்னால் அந்த நூல்லாம் பார்த்திங்கன்னா க்ராஸாக இருக்கும் அந்த லைன்லாம். ஓகே, இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிளாத் அந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நான் கரைப்பக்கம் அதை 4ஆக மடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓப்பன் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் க்ளோசிங் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ நான் மடித்து போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கரை பக்கம் இருக்கிற பக்கம்.
ஒரு 1/2 இன்ச் வந்து நான் தையல் மடித்து அடிக்கிறதுக்காக, அதாவது அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்குறேன். இப்போ கையோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருந்தது, நான் ஒரு 7 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அவங்க வந்து கை வந்து கொஞ்சம் உயரமும் கொஞ்சம் லூஸும் விட சொல்லியிருந்தாங்க, அதுக்காக ஒரு 7 இன்ச் வச்சுட்டு மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அடிக்கை உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருந்தது இல்லையா, நான் ஒரு நம்ம உயரத்தை கூட்டணும் இல்லையா, அப்போது இதையும் கூட்டணும். அப்போ நான் 4 இன்ச் வச்சுருக்கிறேன், மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் வரைஞ்சிருக்கிறேன், அது வந்து தையலுக்காக. இப்போது கையோடைய சுற்றளவு வந்து 6 இருந்தது இல்லையா, நான் இவங்களுக்கு 6.25 வைக்கிறேன், கொஞ்சம் லூஸ் விட சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக. இப்போ அந்த அடிக்கை சுற்றளவு வரைஞ்சோம் இல்லையா, அதுலேருந்து கையோடைய உயரம் எந்த இடத்துல 8.5 இன்ச் வருதுன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த அடிக்கை சுற்றளவையும் அடிக்கை உயரத்தையும் கீழ்கை சுற்றளவையும் உயரத்தையும் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு மேலே வந்து நம்ம அந்த கை ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வளைவாக அந்த டிக் மார்க் மாதிரி வரும், அந்த மாதிரி லைட்டாக வளைவாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்குழி, நம்ம ஃப்ரண்ட்டுக்கு உள்ள இதுக்கு மட்டும் உள்குழி வரைஞ்சி விட்டுவோம், அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதையும் வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விடுவோம் இல்லையா, எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி தூரம் எடுத்துடலாம். இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான அளவு அந்த சென்டர் பாயிண்டில் அந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ கிளாத்தை 2ஆக விரிச்சிட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் உள்குழி வரைஞ்சோம் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நல்ல பக்கத்தை மார்க் பண்ணி அதையும் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்ம மாற்றி வச்சுருவோம். இப்போ நல்ல பக்கத்தை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் 2 பக்கமும். ஓகே, இப்போ வந்து கை வந்து வரைஞ்சி கட் பண்ணியாச்சு. அடுத்தது பேக் பீஸ் கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக விரித்து விட்டுக்கலாம். கைக்கு வந்து 4ஆக மடித்து போட்டிருந்தோம், உடம்புக்கு வந்து 2ஆக போட்டுக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து பேக் நெக்குக்கு க்ளோசிங் நம்மக்கிட்ட இருக்கணும், ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடித்து திருப்ப போகிறோம். அதாவது நம்ம கீழே வந்து அப்படியே மடித்து அடிக்காமல் எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் நெக்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடித்து திருப்புவோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுக்கிறேன். அடுத்தது ப்ளவுஸோடைய உயரம் வந்து 14 இன்ச். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மேலே தள்ளி வரைஞ்சிக்கிறேன். இப்போ கழுத்து அகலம் வந்து 2.25 சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ கரெக்டான அளவுலேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் உள்ள தள்ளி. ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது கழுத்து விரிஞ்சிட்டு போவோம், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த கழுத்து வந்து ரொம்ப விரிஞ்சிட்டு போகாது. மேலே 2.25, கீழே 3 இன்ச்சு, கழுத்தோடைய இறக்கம் வந்து 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிறேன், ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு இப்போ அந்த லாஸ்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ 6.25 இருக்குது, அதே 6.25 அங்கேருந்து அந்த கார்னர்லேருந்து வைங்க, கீழே கொஞ்சம் இறக்கி வச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது ஆம்கோல் இறக்கம் வந்து 5.25 சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி 5 இன்ச் தள்ளி வரைஞ்சிருக்கிறோம். நம்ம அப்போ தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி வரைஞ்சிருக்கிறோம். இப்போது உடம்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 19.5 இன்ச் இருந்ததே, அதை 2ஆக மடித்தோன்னா எவ்வளோ வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். 9.25 வரும். ஸோ அது எந்த இடத்துல வருதோ அந்த மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 17.5 இன்ச்சு வந்து 2ஆக மடித்தோன்னா 8.5 இன்ச் வருது. நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா பேக் சைடு, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோலுக்கு அந்த சென்டரில் இந்த மாதிரி 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக நம்ம 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில ப்ளவுஸ்க்கு மட்டும் 1.25 இன்ச் மேலே தள்ளி வரைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவுகள் வந்து வரைஞ்சிக்கணும். இப்போது இதில் வரைஞ்சிட்டு
ஆம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச் வருதான்னு பார்த்துக்கணும். வருது. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம், லைன் வரைஞ்சிக்கலாம். அடுத்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக லைன் வரைஞ்சிட்டு, கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கு தான். அதையும் இந்த மாதிரி கார்னரில் மட்டும் அழகாக ஒரு வளைவு வரைஞ்சி இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கழுத்தை வரைஞ்சிருக்கேன், அது வந்து கட் பண்ணலை. நான் லைனிங் ப்ளவுஸில் வந்து நான் எப்போவுமே கழுத்து வரைஞ்சி கட் பண்ண மாட்டேன். கரெக்டான அளவுலேயே வரைஞ்சி அது மேலேயே ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை நான் கட் பண்ணிவிட்டு தான் அடித்து திருப்பவேன்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ 2.25 வச்சுருக்கேன்னா நீங்கள் வந்து 2.25 வச்சு கட் பண்ணிடாதீங்க. அப்போ கழுத்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்துடும். 2.5 வச்சு கட் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பீஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கிராஸ் கட் வந்து போட்டுக்கலாம். கிராஸ் கட் ப்ளவுஸ் தானே, அதனால். ஸோ கிராஸ் கட் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக போடணும். இப்போ இந்த ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே ஆம்கோலுக்கு கீழே 8.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அளவு எடுத்து காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கேன். அந்த அளவுலேயுமே பார்த்திங்கன்னா அளவு எடுத்தது கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ கிராஸ் கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடணுன்னா கிளாத்தை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். ஸோ மேலே உள்ள கார்னரும் நம்ம ப்ளவுஸில் உள்ள அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஒன்று போல் இருக்கணும். நான் இப்போ வரைஞ்சி காமிச்சிருக்கேன், இந்த ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட சென்டரும் இந்த மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த முக்கும் ஸோ ஒன்று போல் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர்ற மாதிரி நம்ம கிளாத்தை வந்து போட்டோன்னா க்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை பேக் பீஸை அப்படியே மேலே போட்டு அதை அப்படியே சுற்றி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம், தூரம் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் பீஸை வந்து தூரம் எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணதெல்லாம் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே அந்த வரைஞ்சிருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இது வந்து கரெக்டாக க்ராஸ் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் க்ராஸ் வேண்டாப்பா, லைட்டாக மட்டும் க்ராஸ் போதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ராஸ் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கைக்கு மட்டும் உள்குழி வரைஞ்சோம் இல்லையா? அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி உள்குழி வந்து வரைஞ்சிக்கோங்க. உள்ளே தள்ளி அந்த வரைஞ்சிக்கோங்க இதே மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு இவங்க கொஞ்சம் மேலே ஏற்றி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் 4.5 இன்ச் வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் 2.25 இன்ச் கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம இழுத்து மாட்ட வேண்டாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலே வந்து கரெக்டான அளவுலேயும் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளியும் மார்க் பண்ணி கழுத்தை வந்து வரைஞ்சி பாருங்கள். இப்போ அந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸை வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காமல் நம்ம அந்த பட்டியும் மேலே உள்ள பாட்டும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த இடத்தையும் மேலே ஷோல்டருடைய சென்டரையும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த சைட்லேருந்து ஒரு 4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீழே தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ பட்டியோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் நம்ம மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிருந்தோம் இல்லையா? ஒரு 4 இன்ச் உள்ள தள்ளி. ஸோ அந்த இதிலேருந்து இந்த சைடு 2 இன்ச் அந்த சைடு மேலே வரைஞ்சோம் இல்லையா? அந்த சைடும் இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கும்போது நம்ம அந்த அளவுகள்லாம் கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக அளவு வந்து கட் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு வரைஞ்சி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இந்த சைடு வந்து நம்ம ஐயூக்கு வைப்போம் இல்லையா? அந்த சைடு 2 இன்ச்சு மேலே தள்ளியும் ஆப்போசிட் சைடு 1.5 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் மேலே தள்ளியும் சென்டர்லேருந்து அந்த சைடும் இந்த சைடும் இந்த மாதிரி க்ராஸாக மேலே பார்த்து லைன் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம எப்படி வரைஞ்சி கட் பண்ணணும் அதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர் எங்கெல்லாம் நம்மளுக்கு அளவுகள்லாம் தேவைப்படுமோ அந்த இடத்துலலாம் நான் அட்ஜஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ
இப்போ பட்டி வந்து உயரம் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்படி கரெக்டாக ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம அந்த ஐயூ கோப்போம் இல்லையா, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்க்கலாம். 3.25. அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.25. ஸோ அதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம மீதி இருக்க கிளாத்தில் பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா சைடில் பட்டி வரும். ஒரு 5 இன்ச்சுக்கு பட்டியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு அளவு ப்ளவுஸில் பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு பட்டியோட ஹைட்டை வந்து 5 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு பட்டிக்கும் எடுத்துக்கலாம். கிளாத் வந்து இருந்ததுனால நான் அது மேலேயே இன்னொரு பட்டியும் எடுத்துக்கிறேன். மொத்தம் இதில் வந்து லைனிங்கில் வந்து 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். நல்ல பக்கத்தில் அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீப்பட்டி வைப்போம் இல்லையா, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீப்பட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு ஹைட் வைக்கிறேன். அதை 2ஆக மடிக்கும் போது 2.5 இன்ச் வரும். ஸோ 2ஆக மடித்து 2.5 இன்ச் அளவுக்காவது அந்த அகலம் இருக்கணும் அதுக்காக. இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐயூ கோப்போம் இல்லையா, அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பீஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடித்து திருப்புவேன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதையே அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் தூர கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக அந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே தூர எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத்தும் கட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி கைக்கு வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஒரு சில ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கணும். இதில் வந்து ஒன்று போல் தான் இருக்குது. அதனால நான் எப்போவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ கை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் நெக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத்தை வந்து விட்டுட்டு அதுக்கு மேலே தள்ளி வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஒரு கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு சில பேர் வந்து அப்படியே கரெக்டாக அந்த அளவுக்கே கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபுல் க்ராஸில் இருக்குது. நம்ம லைனிங்கில் க்ராஸில் போட்டு கட் பண்ணுற மாதிரி தான் மெயின் கிளாத்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ராஸில் போட்டு கட் பண்ணணும். அவ்வளோதான். அதே மாதிரி பட்டி எடுத்துக்கலாம். பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் பட்டி ஒரு பக்கத்துக்கு வந்து 4 பீஸ் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கும். பட்டி சீக்கிரம் சுருண்டுக்கிட்டு மேலே போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜென்ஸோட பேண்ட்டு கிளாத் இருக்குது தெரியுமா, அதை பட்டிக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி அந்த பேண்ட்டு துணி வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட ஏது பேண்ட்டு துணி, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே டக்குன்னு சுருண்டிட்டு போயிடாது கனமாக இருக்கிறதுனால. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் பட்டி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே லைனிங் பீஸு, சென்டரில் 2 மெயின் கிளாத்து, மேலே ஒரு லைனிங் பீஸ், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் வரைஞ்சிக்கலாம். அந்த 1 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்ப போகிறோம் பட்டிக்கு. நம்ம அந்த பட்டி அடித்து திருப்புற அளவும் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சாவது இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். 1 இன்ச்சுக்கு தையல் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு தையல் போட்டுக்கலாம் அதுக்கு மேலேயே நம்ம. ஸோ லைனிங் பீஸ் வந்து அடியில் போகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் கிளாத் மேலே தான் அந்த எட்ஜில் ஓரத்தில் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு திருப்பும்போது அந்த அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிடும். இப்போ நம்ம அந்த 1 இன்ச் மடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 1 இன்ச் கேப்பு விட்டுட்டு அது மேலே இந்த கிளாத் வந்து உள்ளே சுருண்டுட்டு போகாத மாதிரி அதுக்கு மேலேயே தையல் போட்டுக்கலாம் அதோடைய எட்ஜில். இப்போ கீழே அதே மாதிரி அந்த ஓரத்துலேயும் ஒரு தையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த எண்ட்லையும் இந்த எண்ட்லையும் நான் சும்மா ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறேன். நம்ம கட் பண்ணும்போது ஷேப் எடுக்கும்போது விலகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி தூர எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பீஸ் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போது நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல பக்கம் அடியில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பக்கம் அடியில் இருக்குது, இன்னொரு நல்ல பக்கம் மேலே இருக்குது. இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு நம்ம ஐயூக்கு மாட்டுவோம் இல்லையா, வீப்பட்டி வைப்போம் இல்லையா, அந்த சைடு உள்ள பட்டி உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இருந்தது இல்லையா. ஸோ 3.25 எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.25 இருந்தது. ஸோ 2.25 சென்டருக்கும் கொஞ்சம் அந்த சைடு 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு சென்டர் வரைக்கும் 2.25. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே வளைச்சி அந்த 3.25 எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வளைவாக கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து பட்டி ஷேப் எடுப்பேன். எனக்கு எப்போவுமே கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்புறம் ஒரு நம்ம தையலுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு மேலே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. அதிலே கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது கரெக்டான அளவு. அப்புறம் பட்டி ஹைட்டு கம்மியாகும், நம்ம ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அளவுகள் மாறுபடும். அதனால் கரெக்டான அளவு வரைஞ்சிட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கார்னரில் லைட்டாக அந்த முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த வரைஞ்சது வந்து தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஒயிட் கலரில் வரைஞ்சது தெரியுதா. நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு நான் வரைஞ்சதுக்கு மேலேயே தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணி தூர எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் திருப்பி படிமான தையல் போடுங்க. அந்த லைனிங் கிளாத்தோட எட்ஜில் படிமான தையல் போடுங்க. இப்போ அதை அப்படியே உள்ளே திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த ஓரத்தில் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா உள்ளே திருப்பி விட்டுட்டு இந்த எட்ஜில் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். நான் இதில் வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 இன்ச் பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றிர இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து கரெக்டாக இருக்கா, எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தையல் போடுங்க. ஏன்னா சுருண்டிகிட்டு இருக்கோம் ஒரு சில பக்கத்தில். ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ராஸாக மேலானிக்கு சுருண்டுருச்சு கிளாத்து. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டேன். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தெலாம் கட் பண்ணி தூர எடுத்துடலாம். ஸோ லைனிங் கிளாத்தோடு சேர்த்து கட் பண்ணிடாதீங்க, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி தூர எடுக்கலாம். அதுதான், அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பீஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சிக்கலாம். சென்டரில் நான் அந்த கார்னர் அந்த இது மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு 4 இன்ச்சு உள்ள தள்ளி இந்த லைன் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. அதை பிடிச்சிக்கிட்டு 2ஆக மடிச்சுக்கலாம். அந்த மாதிரி மடித்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டர் டாட்டோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து டாட்டோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து. அப்போ ஹைட் வந்து 2.25, 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச்சு விட்டு டாட் பிடிச்சிருக்கிறேன். சைடு டாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து சென்டரில் 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு
ஸ்டார்ட் பண்ணும்போது 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி க்ராஸாக கொண்டு போய் எவ்வளோ லென்த்துன்னு பார்த்துக்கோங்க. 2.25 வச்சுருக்கிறேன். சென்டர் இந்த சைடு டாட்டோடைய லென்த்து வந்து 2.25. 1/4 இன்ச்லேருந்து அப்படியே க்ராஸாக கொண்டு போய் நம்மளுக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி முடிச்சுக்கணும். முடிக்கும்போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிங்க, அதாவது பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது ஸ்டிச்சுக்கு இந்த 2 ஸ்டிச்சையும் இந்த மாதிரி நம்ம பிடிச்சோன்னா ஒரு கார்னர் வரும். ஸோ இது அப்படியே பிடிச்சோன்னா 3வது தையல் ஸ்டிச் போடுறதுக்கு உண்டான அந்த டாட்டுக்கு உண்டான பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்குள்ளே அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, 3.25 கரெக்டான அளவு. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு 4 இன்ச்சு விட்டுருக்குறேன். ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே க்ராஸாக கொண்டு வந்து முடிச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாட்டுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியில் வந்து அந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டேன். அந்த முக்கோண ஷேப்பில் வந்து குட்டியாக கட் பண்ணி விட்டேன். எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் நீண்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஜாயின் பண்ணும்போது நீண்டிகிட்டு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எவ்வளோ தையலுக்கு வந்து கேப் விட்ருக்கோமோ அந்த அளவுக்கு துணியை விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டோன்னா 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். நம்ம அந்த சென்டர் டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே நான் இப்போ காமிக்கிறேன் அந்த இதை வந்து லைட்டாக உள்ளே அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போடணும். அவ்வளோதான். அதை அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச்சும் வந்து மேலேயே போட்டுக்கலாம். ஓகே, இப்போது அதை அப்படியே மடக்கி விட்டுருங்க. உள்ளே மடக்கி விட்டுட்டு அதோட தையல் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து மேல் பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே. அவ்வளோதான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஒரு பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம பீப்பட்டி கொக்கிப்பட்டிலாம் வைப்போம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இதுவும் முடிச்சாச்சு. 2 பக்கமும் நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீப்பட்டி கொக்கிப்பட்டி வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீப்பட்டி வந்து வச்சுக்கிறேன். நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை 2ஆக மடித்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. டபுள் கிளாத்தாக இருக்குது. இதில் 2.5 இன்ச் இருக்கும் இதோடைய அகலம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் கீழே மடிச்சுட்டு உள் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். வீப்பட்டிக்கு வந்து உள் பக்கம் அடித்து வெளிப்பக்கம் திருப்பணும். கீழே இருந்து தான் மேலே பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. நம்ம கீழே மடித்து அடித்தோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது, அதே மாதிரி மேல் பக்கமும் மடித்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக திருப்பி கொடுக்கும் நம்மளுக்கு. திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதை திருப்பி ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பை நம்ம இந்த இப்போ தையல் போட்டோம் இல்லையா அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபுல்லாக மடிச்சிடக்கூடாது. நம்ம இப்போ தையல் போட்டோம் இல்லையா அது மேலே இன்னொரு மடிப்பை வந்து இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ தையல் போட்டோம்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு வச்சுட்டு இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சாவது இருக்கணும் அதோடைய அகலம். இந்த மாதிரி தையல் போட்டு இப்போ நம்ம வந்து வீப்பட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கீழே உள்ள கார்னரில் மேலே வந்து ஒரு தையல், அப்புறம் நம்ம சைடு டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா அதில் ஒரு தையல், அதுக்கப்புறம் நம்ம வீப்பட்டி பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துல ஒன்று, அப்புறம் லாஸ்ட்டுக்கும் 3ஆவதுக்கும் நடுஸில் ஒன்று, அந்த மாதிரி இந்த வீ வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம கொக்கியை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கும்போது
நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் 5 இதாக பிரித்து வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே லாஸ்ட்டு வந்து வி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படியேவும் ஸ்டிச் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காஜா ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் எப்போவும் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸும் வந்து ஸ்டிச் பண்ணி வி பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கொக்கி பட்டிக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து சிங்கிள் பீஸ் தான். ஸோ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு கொக்கி பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் அடித்து உள் பக்கம் திருப்பணும். ஸோ இதுக்கும் கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் வர மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் லைனிங் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து அப்படியே மடித்து விட்டுருணும். உள்ள மடித்து விட்டு தையல் போட்டுட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங் பீஸை மட்டும் அப்படியே திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங் பீஸோட எட்ஜில் படிமான தையல் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சென்டரில் ஒரு மடிப்பு மடித்து அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ லைனிங் அந்த வி பட்டிக்கு வந்து 1 இன்ச்சாவது இருக்கணும். அதே மாதிரி கொக்கி பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சில் இருந்து 3/4 இன்ச் அளவுக்கு இருக்கணும். இப்போ அதை இன்னும் இந்த மாதிரி 2 ஃபோல்டாக மடிச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம அடிச்சுட்டு போனோம் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே ஃபுல்லாக உள் பக்கம் திருப்பிடணும். அந்த வி பட்டியில் வந்து அந்த க்ளோஸ் பண்ணி அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து ஃபுல்லாக உள்ள திருப்பிடணும். வெளியில் தெரியக்கூடாது நம்மளுக்கு லைனிங் வந்து. வி பட்டியில் லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றிட அடித்து ஜாயின் பண்ணிக்கலாம். முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க எப்போவுமே. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துடலாம். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து முன்ன பின்ன இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்து நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணவே இல்லை. கை வந்து எப்படி அடித்து திருப்பலான்னு பார்த்துடலாம். எப்பவும் போல் தான் நல்ல பக்கத்தையும் லைனிங்கோட நல்ல பக்கம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக கீழே அடித்து திருப்புறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதே அந்த 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து 1 இன்ச் அப்படியே விட்டு அதை அப்படியே மடித்து அடிச்சிருவாங்க. நான் அப்படியே அடிக்காமல் அதை அப்படியே அடித்து திருப்புறேன். மடித்து அடிக்கும்போது நம்ம வந்து அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அடித்து திருப்பணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைனிங் அந்த 1/2 இன்ச் தையல் போட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை திருப்பி படிமான தையல் போடணும். கண்டிப்பாக எங்கெல்லாம் படிமான தையல் போடுமோ, நம்ம எங்கெல்லாம் அடித்து திருப்புறோமோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக படிமான தையல் போடணும். அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். அந்த கீழே உள்ள எட்ஜில் மட்டும் போட்டு இப்போ நான் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நீட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா கிளாத் வந்து உள்ளே எதுவும் சுருங்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக அப்பப்போ தேய்ச்சி விட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணும்போது லைனிங் பீஸில் கட் பண்ணிடாமல் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. நம்ம கட் பண்ணுற இதில் டக்குன்னு அதில் கட் ஆகிடும். ஸோ கவனமாக கட் பண்ணணும். இப்போ 2ஆக மடித்து அந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம குட்டியாக அந்த நாச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 கையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் நெக்கை வந்து பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது மேலேயே அந்த நெக்கை வந்து அது மேலேயே வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அப்படியே இந்த மாதிரி 2 தட்டு தட்டினோன்னா 2 பக்கமும் அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற தடம் வந்து பதிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி திருப்பினோன்னா நம்மளுக்கு அந்த தடம் வந்து பதிஞ்சிரும். ஸோ கரெக்டாக நீட்டாக எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது சென்டரில் மட்டும் கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சென்டரில் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். 2 பக்கமுமே தெரியுது. ஸோ சென்டரில் ஃபஸ்ட்டு கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சிருக்கிறது தெரியுது இல்லையா, ஸோ அது மேலேயே இந்த மாதிரி தையல் போட்டுவாங்க.
இப்படி வரைஞ்சது மேலேயே நம்ம தையல் போடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். முன்ன பின்ன ஏற்றம் இருக்கும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஷேப்பு. இப்போ ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக அந்த வளைவுகள்லாம் அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். திருப்பி இப்போது படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் அந்த லைனிங் கிளாத்தோட எட்ஜில் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே போட்டுவாங்க. போட்டுட்டு அதை அப்படியே நம்ம இப்போ உள் பக்கமாக திருப்பி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போது நல்லா லைனிங் கிளாத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அது தெரியாத மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதோட எட்ஜில் நம்ம ப்ளவுஸ் அந்த கழுத்தோடைய எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுக்கலாம். அந்த ஓரத்தில் ஒரு தையல் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோடைய ஒரு 1/4 இன்ச் பக்கத்துலேயே இன்னொரு தையலும் வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு தையல் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்லேயே நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி கிராஸ் பீஸ் அடித்து கழுத்துக்கு திருப்பி ஹெம்மிங் பண்ணுவோமோ அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ்லேயுமே நம்ம கழுத்து அடித்து திருப்ப வேண்டாம், அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பீஸ் அடித்து ஹெம்மிங் பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. என்கிட்ட அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் பண்ணி தர சொல்லி கேட்டதில்லை. அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அது மேலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் தூரம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். கீழே வந்து கட் பண்ணல, சைடில் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸில் படாமல் கட் பண்ணணும். ஸோ லைனிங் கிளாத்தில் படாமல் கட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு தான் டாட் பிடிக்கணும். ஸோ இது வந்து இன்னொரு பீஸ் இருக்குது, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பீஸாக இருக்கா, அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணும்போது ஸ்டிஃபாக திக்காக இருக்கும். நான் சுருங்கி மேலானிக்கு ஏறாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ ஈவனாக ஒன்று போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருந்ததுன்னா அதை தூரம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுக்கலாம். ப்ளவுஸோடைய நல்ல பக்கம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அடித்து திருப்போம் இல்லையா, அதோட நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு நான் வந்து உல்ட்டாவாக திருப்பிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த 1/4 இன்ச் கேப் போட்டு மேலே தையல் போட்டோம் இல்லையா, அது மேலேயே தான் தையல் போட போகிறேன். அதனால் நான் அந்த பக்கமாக திருப்பிட்டு அந்த கீழே மட்டும் அந்த தையல் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ அதை திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் இந்த பக்கமாக கீழ் பக்கமாக திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். நல்லா கிளாத்தை எடுத்து விட்டு நல்லா இழுத்து விட்டு சுருக்கம் இல்லாத மாதிரி இழுத்து விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அந்த எட்ஜில் கீழே உள்ள எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணோன்னா கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். கஸ்டமரும் போட்டுட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இது வரைக்கும் தைச்ச எல்லா ப்ளவுஸுக்குமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கீழே லேசாக இருந்ததுன்னா சீக்கிரம் சுருண்டுட்டு மேலானிக்கு போயிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுக்காக
இப்போ அது இன்னொரு மடிப்பு மடித்து அந்த மேலே எங்கே மடிக்கிறோமோ அந்த இடத்துல மேலே பக்கம் ஒரு தையல் போட்டுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ள எட்ஜ்லேயும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கீழேயும் ஒரு தையல் போட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி தூர எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் பேக் நெக்குக்கு. இப்போ ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ரெண்டாக சென்டரில் இந்த மாதிரி மடித்தோன்னா அந்த இடம் தான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற இடம் கிடைக்கும். ஸோ கீழ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு டாட்டோட ஹைட்டு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டார்ட் பண்ணி மேலே வரும்போது க்ராஸாக கொண்டு வந்து முடிச்சிடணும். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு வந்து ஹைட் வச்சுருக்கிறேன். ஸோ ஷோல்டர் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே வரும்போது க்ராஸாக மேலே அந்த கார்னரில் கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. நூலை ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் அதே மாதிரி தான் நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம கழுத்து பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கழுத்து பக்கத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த சைடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது, ஹைட்டு வந்து ஒரு சைடு பெருசாக இருக்குது ஒரு சைடு சின்னதாக இருக்குன்னா நம்ம ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அதே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருப்போம், கட் பண்ணி எடுக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த சைடு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி தூர எடுத்துடலாம். ஸோ இது வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கழுத்து பக்கத்தில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா, அதனால் எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் உள்குழி கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்ம ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அந்த பக்கத்தில் 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கையும் ஜாயின் பண்ணும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் நம்ம அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு கேப், நம்ம 1/4 இன்ச்சு விட்டுருக்கோன்னா 1/4 இன்ச்சு கேப்லேயே சுற்றி தையல் போட்டு வரணும். இப்போ அதை அப்படியே திருப்பி ரிவர்ஸ்லேயே அது மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ அதோட ஆப்போசிட் சைடு இந்த சைடும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் அது மேலேயே இன்னொரு 2 தையல் போட்டுக்கணும். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கை ஜாயின் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் பிரிந்து வர மாதிரி இருக்கும், சீக்கிரமே கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துலலாம் தையல் விடுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்துலலாம் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே நான் திருப்பி ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு நான் அந்த முடிக்கும்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான், கையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உடம்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் இருந்தால் தான் நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு. ஸோ அதை வந்து பேக் நெக்குக்கு பேக் பீஸில் 17 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வீப்பட்டி கொக்கிப்பட்டி அதிலெல்லாம் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்து இந்த மாதிரி வச்சு ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக எவ்வளோ கேப் விட்டுருக்கோமோ 1.5 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி தான் இன்னொரு சைடும். இது வந்து கொக்கிப்பட்டி சைடு. ஸோ எவ்வளோ வருதோ அந்த இதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி தூர எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுப்பேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல வருதோ 2 பக்கத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு குண்டூசி வந்து
பின் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன் கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஊசி குத்தி வச்சுட்டு நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும், கிளாத் வந்து விலகி வராது. இப்போ கையோடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த ஆம்கோல் சுற்றளவு அந்த கீழே உள்ள பாட்டோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வரைஞ்சிருக்கிறது தெரியுது. ஸோ அது மேலேயே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒன்று போல் இருக்கும் பாருங்கள். நம்ம அந்த கையிலேருந்து அந்த ஆம்கோல் சுற்றளவு அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று போல் இருக்கும். இந்த சைடு அந்த சைடு விலகாமல் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் கரெக்டான அளவில் நம்ம வந்து தைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னா இந்த மாதிரி வராது, ஏதாவது ஒரு முன்ன பின்ன வரும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது அந்த அளவுகள்லாம். இப்போ அது மேலேயே நம்ம வந்து அப்படியே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எத்தனை தையல் தேவைப்படுமோ அத்தனை தையல் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 தையல் போட்டுக்கிறேன், மேக்ஸிமம் 4 தையல் போதும். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு 4 தையல், தேவைப்பட்ட 5 தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு நம்ம ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு கரெக்டாக வச்சு ஒரு குண்டூசி குத்தி வச்சுட்டு தைக்கும்போது நம்மளுக்கு கிளாத்தும் விலகாது, ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம், நம்ம அதை வந்து விட்டுடலாம், அதான் ஊசி குத்தி வச்சுருக்கோமே. இப்போ விட்டுட்டு தைச்சி முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் பிசுறெல்லாம் வந்து தூர அந்த நெட்டைக்குட்டையாக இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி தூர எடுத்துடலாம். நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி பிசுறு எதுவும் இல்லாமல் கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. நூல் வந்து அதுக்கு மேலே பிரிந்து வராமல் இருக்கும், அதுக்காக ஓவர்லாக் இருந்தால் ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெளில எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி வரும். ஸோ இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு சைடு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் நம்ம கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக ப்ளஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வரணும் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம். எல்லா அளவுகளும் கரெக்டாக இருந்து நம்ம எவ்வளோ கேப் தையலுக்காக விட்டுருந்தோமோ அந்த அளவுகளில் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம ஜாயின் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்காது, கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 19.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவும் வந்து பார்த்திங்கன்னா 17.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து கழுத்தோடைய உயரம். ஸோ கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ கழுத்தோடைய அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்கமும் கரெக்டாக இருந்தது. ஸோ க்ராஸ் கட் ப்ளவுஸும் வந்து இப்படி தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீட்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.